அத்தியாயம் 57 கீயின் சக்தி. கீ நான் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான பாடம் அது. இதுவரை நான் சந்தித்த எவரும் கீயை பயன்படுத்த தெரிந்தவர்கள் என்னை முற்றிலுமாக வீழ்த்தினர். ஹாரி, டார்க் கில்ட் மற்றும் துருவன். என் திறமைகளை எப்படி திறப்பது என்று எனக்கு தெரியாவிட்டால் நான் கீயை பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த முதியவர் என்னை அவரிடமிருந்து 1 மீட்டர் தூரத்தில் நிற்க வைத்தார். பின்னர் அவர் விளக்கவும் செயல் விளக்கம் செய்யவும் தொடங்கினார். நாம் கீ பயிற்சி செய்யத் தொடங்குவதற்கு முன் கீ என்றால் என்ன, அதை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். கீ என்பது மந்திரவாதிகள் மானாவை எவ்வாறு பயன்படுத்துகிறார்கள் என்பதற்கு மிகவும் ஒத்திருக்கிறது. மானா என்பது உலகத்திலிருந்து கடன் வாங்கப்பட்ட சக்தி. ஒரு மந்திரவாதிகள் மானா முழுமையாக உலகின் எவ்வளவு ஆற்றலை கட்டுப்படுத்த முடியும் என்பதை தீர்மானிக்கிறது. மந்திரவாதிகளில் அவர்களின் மானா பூல் எவ்வளவு பெரியது அல்லது எத்தனை மந்திரங்களை அவர்கள் செய்ய முடியும் என்பதை தீர்மானிக்கிறது. எனவே மானா என்பது வெளியில் இருந்து வரும் சக்தி என்றால் கீ என்ன என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? கீ என்பது நம் உடலுக்குள் இருந்து வரும் சக்தி. நாங்கள் பள்ளி பருவத்திலிருந்தே பெரும்பாலான அடிப்படைகளை கற்றுக்கொண்டோம். பெரும்பாலும் அந்த முதியவர் எனது தற்போதைய அறிவை சோதித்து பார்த்து கொண்டிருந்தார். சரி, ஒரு மந்திரவாதியின் மனக்குளம் உலகத்திலிருந்து எவ்வளவு சக்தியை கடன் வாங்க முடியும் என்பதை தீர்மானிக்கிறது என்றால் நாம் எவ்வளவு கீயை பயன்படுத்த முடியும் என்பதை எது தீர்மானிக்கிறது? தவறான பதிலை நான் யூகிக்க விரும்பவில்லை. அதனால் அவர் மீண்டும் பேசத் தொடங்கும் வரை நான் அங்கேயே நின்றேன். நமது உடலின் வலிமை எவ்வளவு அதிகமாக இருக்கிறதோ அவ்வளவு அதிகமாக உங்கள் உடல் ரீதியாக வலிமையாக இருக்கிறதோ அவ்வளவு அதிகமாக நீங்கள் கீயை உள்ளே வைத்திருக்க முடியும். அதனால்தான் குழந்தைகள் கீயை பயிற்சி செய்வது தடை செய்யப்பட்டுள்ளது. அவர்களின் உடலால் அதை கையாள முடியாது. பலவீனமான உடலில் அதிக உள் சக்தியை பயன்படுத்துவது வெடிக்கும். அந்த முதியவர் தனது சட்டையைக் கழற்றத் தொடங்கினார். எனக்கு ஆச்சரியமாக அந்த முதியவர் ஒரு கிரேக்க கடவுளின் உடலை கொண்டிருந்தார். அவரது செதுக்கப்பட்ட தசைகள் கல்லில் செதுக்கப்பட்டதாகத் தோன்றியது. நீங்க என்னோட வயிற்றை எவ்வளவு பலமா அடிக்க முடியுமோ அவ்வளவு பலமா அடிக்கணும். நீ சொல்றது உறுதியா? நீங்க சண்டை போட்ட டார்க்கில்ட் உறுப்பினர் ஞாபகம் இருக்கா? அவரும் ஒரு வகையான கீயை பயன்படுத்தினார். அதை நான் இப்போ செய்து காட்டப் போறேன். நான் என் கையை ஒரு முஷ்டியில் தயார் செய்து பின்னர் என் முழு பலத்தையும் பயன்படுத்தி அவரது வயிற்றுப் பகுதியில் ஒரு பலமான குத்துவிட்டேன். அந்த தாக்கம் ஒரு திடமான உலோகச் சுவரில் மோதியது போல் இருந்தது. நான் அந்த முதியவரை நகர்த்தவே முடியவில்லை. 1 அங்குலம் மட்டுமே பின்னோக்கிச் சாய்ந்தேன். அந்த முதியவர் ஜாயுடன் என்னை நோக்கி பாய்ந்தார். நீங்க இப்போதான் கீயை பயன்படுத்தினாங்களா? இல்லை, நான் உன்னை முடிந்தவரை பலமாக குத்தினேன். அந்த முதியவரின் புன்னகை இன்னும் பெரிதாகியது. பையன், உனக்கு ஒரு எருது மாதிரி பலம் இருக்கு. அடுத்த பகுதிக்கு உட்காரலாம். அந்த முதியவர் முதலில் அமர்ந்தார். நான் பின்னால் சென்றேன். ஒருவேளை நான் என் உண்மையான பலத்தை மறைத்திருக்க வேண்டும். படிகங்களை உறிஞ்சிய பிறகு என் வயதுடைய ஒருவரை விட என் பலம் அதிகமாக இருந்தது என்பது எனக்கு தெரியும். ஆனால் அதே நேரத்தில் ஒரு கீ பயனருக்கு எதிராக என் தாக்கம் எவ்வளவு வலிமையானது என்பதை பார்க்க விரும்பினேன். நமது உடலில் உள்ள கீ என்பது ஒரு ஆற்றல் ஓட்டம். அந்த ஓட்டத்தை நமது சொந்த செல்களில் பயன்படுத்தலாம். இப்போதுதான் நான் அதை என் உடலில் உள்ள செல்களை வலுப்படுத்த பயன்படுத்தினேன். என் உடலை ஒரு பாறை போல கடினமாக்கினேன். கீயை பயன்படுத்துவதில் தேர்ச்சி பெற்றவர்கள் வயதான செயல்முறையை மெதுவாக்கவும் அதை மாற்றியமைக்கவும் முடியும். கீனம் உடலில் இருந்தால் வாழ்க்கை எப்படி வேலை செய்கிறது? நாம் தொடும் அளவிற்கு ஆற்றல் ஓட்டம் நீட்டிக்கப்படலாம். கிட்டத்தட்ட அது நம் உடலின் ஒரு பகுதியாக மாறிவிட்டது போல. இந்த உலகில் உள்ள அனைத்திற்கும் ஒரு ஓட்டம் உள்ளது. அதை சீர்குலைக்க அல்லது வலுப்படுத்த நம் கீயை பயன்படுத்தலாம். மந்திரவாதிகளும் கீயை பயன்படுத்தலாமா? ராஜ்யங்கள் மந்திரவாதிகளை இவ்வளவு தேடுவதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. ஒருவரின் மானா குலத்தை அதிகரிப்பது பொருட்களை பயன்படுத்துவதன் மூலமும் மந்திர மிருக படிகங்களை பயன்படுத்துவதன் மூலமும் செய்யப்படலாம். படிகங்கள் எவ்வளவு வலிமையானதோ அவ்வளவு அதிகமாக மானாவை அவற்றுக்குள் சேகரிக்க முடியும். மாவீரர்களான நாம் நம் உடலின் வலிமையால் வரையறுக்கப்பட்டவர்கள். படிகங்களுக்கு நாம் பயன்படுத்தும் ஒரே பயன்பாடு அவற்றை ஆயுதங்களாகவோ அல்லது கவசமாகவோ பயன்படுத்துவதுதான். உங்கள் கேள்விக்கு பதிலளிக்க, இல்லை. நாம் உலகின் சக்தியை பயன்படுத்த முடியாதது போல அவர்களால் அவர்களுக்குள் இருக்கும் சக்தியை பயன்படுத்த முடியாது. ஒருவேளை இதுவே உலகத்தை சமநிலைப்படுத்தும் தெய்வீகத்தின் வழி. அவர் சொன்னது என் மனதில் ஒரு எண்ணத்தை தூண்டியது. இரண்டையும் பயன்படுத்த முடியவில்லையா?
நான் இறுதியில் என் திறமைகளை திறந்தால் என் மானா குலத்திலிருந்து வந்த சக்தியை பயன்படுத்துவேன். தற்போது எனக்கு மானா குறைபாடு இல்லை என்றாலும் எனது புதிய திறமையுடன் அது காலத்தின் ஒரு விஷயம் மட்டுமே. அதனால் நான் கேட்க வேண்டியிருந்தது, இதற்கு ஏதேனும் விதிவிலக்குகள் உள்ளதா? நான் உன்னை அதிகமாக விரும்ப ஆரம்பித்துவிட்டேன். ஆமாம், பலருக்கு நன்றாகத் தெரிந்த ஒன்று இருக்கிறது, அது நிழல் கொள்ளை நோய். நிழல் ஒரு நபரையோ அல்லது உயிரினத்தையோ பாதிக்கும்போது அவை அந்த உயிரினம் அல்லது மனிதனை மானாவை வழங்க முடிகிறது. இதுவே பாதிக்கப்பட்ட உயிரினத்தையோ அல்லது மனிதனையோ வழக்கத்தை விட வலிமையானதாக ஆக்குகிறது. ஹோஸ்டின் உடலுக்கு தீங்கு விளைவிக்காமல் நிழல் இதை எவ்வாறு செய்ய முடியும் என்பது யாருக்கும் தெரியாது. அந்த முதியவர் எழுந்து நின்று எனக்கு நேராக பின்னால் அமர்ந்தார். அவரது சூடான கை என் முதுகைத் தொடுவதை என்னால் உணர முடிந்தது. கீயை எப்படி பயன்படுத்துவது என்பதை கற்றுக்கொள்வதற்கான சிறந்த வழி கீயை எப்படி உணர்வது என்பதை அனுபவிப்பதாகும். ஒரு கணத்தில் உங்கள் உடலில் ஒரு சூடான உணர்வு பரவுவதை நீங்கள் உணரப் போகிறீர்கள். பயப்பட வேண்டாம். உங்கள் உடலில் உள்ள செல்கள் உங்கள் உடலை வலுப்படுத்தும் வகையில் எரிவது போல் உணரும். இந்த உணர்வை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அந்த முதியவர் சொன்னது போலவே அவரது கை சூடாகத் தொடங்குவதை என்னால் உணர முடிந்தது. ஒரு கண்ணுக்குத் தெரியாத சக்தி என் உடலில் நுழைய முயற்சிப்பது போல் உணர்ந்தேன். திடீரென்று என் தலையில் ஒரு அறிவிப்பு சத்தம் ஒலித்தது. சக்தி ஓட்டம் மாறியது. அது என் உடலுக்குள் தள்ளப்படுவதற்கு பதிலாக அந்த சக்தி ஓட்டம் அந்த முதியவரிடமிருந்து இழுக்கப்படுவது போல் உணர்ந்தேன். வயதானவரே, நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா? நான் கவலையான குரலில் கத்தினேன். அந்த முதியவர் வலியால் துடிப்பது போல் விசித்திரமான சத்தங்களை எழுப்பி முணுமுணுத்துக் கொண்டிருந்தார். நான் தரையில் இருந்து குதித்து அந்த முதியவரை விட்டு விலகிச் சென்றேன். அவருடனான தொடர்பை துண்டித்துக் கொண்டேன். நான் திரும்பி பார்த்தபோது முதியவர் தரையில் சரிந்து விழுந்திருந்தார். அவர் அசையவில்லை. அந்த முதியவர் உயிருடன் இருக்கிறாரா என்று நான் சரிபார்க்கப் போகும்போது ஒரு பழக்கமான சத்தம் கேட்டது.